ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்மையும் கிருபையும் உண்டாவதாக. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு என்றார். ஆபிரகாம் என்ற பெயர் முன்பு ஆபிராம் என்று அழைக்கப்பட்டது. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொள் என்று கர்த்தர் அவனிடம் கூறினார். உத்தமம் என்ற வார்த்தைக்கு ஆங்கில சொல் இப்படியாக கூறுகிறது: the excellent, the highest, supreme, the best என்று பொருள் தருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாவற்றிலும் நாம் மிகச் சிறப்பாகவும் சாட்சி உள்ளவர்களாகவும் வாழ வேண்டும் என்கிற கிருபை பெற்றவர்கள் என்ற அழைப்பையும் நாம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறேன் என்று லேவியராகமம் 20:26 நாம் படிக்கிறோம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறேன் என்று கர்த்தர் கூறுகிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதிகாரம் மற்றும் பண ஆசையை தூண்டி பாவம் செய்ய விரும்பின போர்த்திபாரின் மனைவியை விட்டு யோசேப்பு என்ற பக்திமான் ஓடி போனதை நாம் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். யோசேப்பு பாவம் செய்யவில்லை. அவன் கர்த்தருடைய நம்பிக்கையிலே யெகோவா தெய்வத்தின் வழியிலே நடந்தபடியினாலே அவன் அந்த தீமைக்கு தன்னை விலக்கி காத்து கொண்டான். அதனால் அவன் பட்ட உபத்திரவங்கள் ஏராளமாயிருந்தாலும் ஒரு நாளிலே கர்த்தர் அவனை உயர்த்தி அவன் உத்தமத்துக்கு தக்கதாக அவனை அந்த நாட்டினுடைய 2வது அதிகாரியாக மாற்றினதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்ததனுடைய நோக்கம் தம்முடைய திரு இரத்தத்தினாலே கழுவி நம்மை நீதிமான்களாக்கினதனுடைய நோக்கம் அவருடைய ஜனங்களாய், அவருடைய பிள்ளைகளாய், பரிசுத்தராய், அவருக்கு உகந்த ஜனமாய் நாம் வாழ வேண்டும் என்பதே கர்த்தருடைய நோக்கம். ஆண்டவர் நமக்கும் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் உன்னை காண்கிற தேவன், உன் வழிகள் எனக்கு தெரியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் உத்தமத்தின் வழியிலே நடப்போம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த வசனங்களின்படி நம்மை இந்த உலகத்தில் இருந்தும், பாவத்தில் இருந்தும், சாபங்களில் இருந்தும், சாத்தானுடைய சோதனைகளில் இருந்தும் நம்மை காத்துக்கொள்ள கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய திரு வார்த்தைகளை தியானிக்க நீர் கொடுத்த இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு முன்பாக நாங்கள் நடந்து உத்தமனாய் நடக்க கிருபை செய்வீராக. அதற்கு விரோதமாக போராடுகிற இந்த உலகத்தின் காரியங்கள், எங்கள் சரீரத்தின் காரியங்கள், இந்த உலகத்தின் அதிபதியாகிய இருளின் ஆதிக்கங்கள், ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை விட்டு நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் அவர்களுடைய யுத்தங்களை நடத்துவீராக. உம்முடைய கிருபை அவர்களை உம்முடைய வழியிலே பாதுகாப்பதாக. உத்தமத்திலே நடக்க கிருபை தாரும். உம்முடைய வார்த்தைகள் அவர்களுக்கு பாதுகாப்பு கவசங்களாக அமையட்டும் தகப்பனே. நீர் வழி நடத்தும், காத்து கொள்ளும்.
சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.